கார்ஸ் குழு அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஏன் வந்து கடைசியாக பேச சொன்னாலும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லோரும் பேசுறதை வந்து ஆமோதித்து ஐ அசோசியேட் வித் ஆல் ஆஃப் யூ, வாட் ஆல் இஸ் அண்ட் இஸ் ட்ரூ, நத்திங் பட் ட்ரூத் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான் சொன்னார். ஜாஸ்தி பேசாதீங்க, கதையை பற்றி பேசாதீங்க, கதையை பற்றி ப்ரொடியூசர் மட்டும் தான் பேசுறது. அவர் வந்து அப்புறம் எல்லாம் சொல்லிக்கிறேன் வந்துருக்கு. 1965 கதையை ஆரம்பிச்சு அமெரிக்காவில் பேப்பர் மனு பார்த்தாரு. அது உண்மை, சிஐஏ இந்தியா இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி நாளைக்கு பத்திரிகையாளர்கள் இப்படி ஒரு இருக்கா, அப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் சரி பண்ணிட்டாங்கன்னு கேட்குற அளவுக்கு ஒரு பிரமாதமான நியூஸை கொடுத்த என்னுடைய வாழ்த்துக்கள். பார்க்கறது கிரைம் நிறையா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சுதான் நினைச்சீங்கன்னா தெரியாம நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கேன். நியூக்ளியர் டிவைஸ் பண்ணுறதுக்கான புளூட்டோனியமே காணாமல் போயிருக்கின்றாங்க. இவ்வளோ வருஷமாக காணாமல் எங்கே போச்சு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கும் அளவுக்கு நீங்கள் எல்லாம் பிரமாதமாக சொல்லிட்டீங்க. எல்லாரும் இதில் ஒரு வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜோக்ஸ் அசைட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மனு அண்ட் டீம், என்டையர் டீம், சாய்பாபா மனு சொன்னால் அது வந்து ஏபிளி சப்போர்ட்டட் பை பிரின்ஸ், ப்ரொடியூசர் 2 பேரும், வெங்கடேஷ்வரன் சரி, லக்ஷ்மணன் சரி. அவங்க வந்து போட்டி அடுத்த படத்தில் வந்து ஹீரோவும் தடையான இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டாக நடிக்கிறது, ஆனால் அந்த ஓனர்ஸே நடிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்லாம் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதை பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா அவரும் பாடியெல்லாம் பில்ட் பண்ணிட்டு ட்ரிம் ஆகிட்டாரு. கௌதம், ஆர்யா இதை வாட்ச் பண்ணுங்க. விட அடுத்த படத்தை கமிட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் படிங்க சார் சொல்லிடலாம். இது ஒரு பெரிய எஃபர்ட். மிஸ்டர் எக்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி பிக் எஃபர்ட் அண்ட் தேங்க்யூ மனு ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. நான் மனு வந்து அந்த கதையை சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது ஒரு பெரிய ஸ்கேலான படம் தான். அவங்க லார்ஜ் ஸ்கேல் மூவி. அது வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கதையை கேட்டு இதை விட்டுட்டேன்னு சொன்னாங்கன்னா அவர் சொன்ன மாதிரி சம்திங் இருக்குது. சாக்ரிஃபைசஸ் ஆஃப் உலகத்தை பற்றி, இன்டெலிஜென்ஸ் பீப்புள், ஹவு தே ஒர்க் ஹார்ட். ஏன்னா அவங்க வந்து வெளியே தெரியாத கதாநாயகர்கள். இந்த வெளியே தெரியாத கதாநாயகர் இந்த படத்து மூலம் எப்படி அவங்க வந்து மெனக்கடுறாங்க என்பதை சுட்டி காட்டுற ஒரு படம். நிச்சயமாக எல்லாருமே இங்கே ஆக்ஷன் ஹீரோஸ் தான். அந்த ஸ்டேஜில் சிவா மாஸ்டர் சொல்லவே வேண்டாம், எல்லாரையும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சிருக்காரு. அது வந்து நான் வந்து சிங்கிள் ஷாட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க, அது எப்படி வெட்டி வச்சிருக்காருன்னு தெரியாது. பிரசனா சார் தனியாக கேட்டுறேன். நான் சிங்கிள் ஷாட் நல்லா பிரமாதமாக இருந்தது. ஆனால் படத்துக்கு வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடக்கும், அது ஒரு சந்தோஷம் தான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இந்த குட். இந்த படத்தை வந்து நிச்சயம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மட்டும் இல்லை, எல்லாரும் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சண்டே படத்தை எடுத்து விட்டாருன்னு சொல்லிடுறாங்க. There's a lot of emotions in the entire film which cannot be said no with the spoiler. அந்த இமோஷன் வந்து என்னன்றது படத்தை பார்க்கும்போது இந்த டீப் ரிலேஷன்ஷிப், எமோஷன்ஸ் இதெல்லாம் இன்வால்வ் அந்த படத்தை. அந்த இமோஷன் எப்படி இருக்கு, ஹூ இஸ் ஃபைட்டிங் ஹூ. ஆனால் இங்கே சொல்லும்போது கௌதம் கார்த்திக் வில்லன் சொல்லிட்டாங்க, அவர் ஹீரோ. மேடம் கதை சொல்கிறாங்க, யூஎஸ்பே வச்சு எந்த மீட்டிங் போனால் நம்ம சொல்லிடுறது. ஸோ அந்த சாமிங் பர்சன் கார்த்திக், ஆர்யா, எவ்ரி சாமிங் over here. அண்ட் ஆர்யா வந்து எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துருக்காரு, எனக்கு அப்படிலாம் கொடுக்கல. ஸ்வீட் பாய் எப்படி ஸ்வீட்டாக இருக்கான்னு தெரியாது எனக்கு. ஸ்வீட் பாயாக இருக்கலாம் தெரியல. பட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ரியலி ஹார்ட். கார்த்திக் கௌதமோட ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பாவோட ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். சம் ஆஃப் த ரியாக்ஷன் தட் கௌதம் கேஸ் ஐ ஒன்லி திங்க் ஆஃப் கார்த்திக். ஏன்னா அப்பாவோட ஞாபகம் உடனே வந்து பிகாஸ் இட்ஸ் சச் எ க்ளோஸ் படி ஆஃப் மைண்ட். ஸோ இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. அண்ட் பிரகாஷம் நீங்கள் தூங்காமல் பார்த்தது இந்த படத்தோட வெற்றி. எனக்கு கவிதாலாம் அங்கே உட்காந்து நீங்கள் இருக்குன்னு தெரியல, இந்த சகோதர சகோதரியும் நீங்கள் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து சிறப்பாக திரைப்படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்குற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு பெறுவது உண்மை. இதில் வந்து ஆக்ஷன் மட்டும் இல்லை, எமோஷன் இஸ் தேர், ப்ரொடக்ஷன் வேல்யூ. அண்ட் மனு டெடிக்கேட்டட் பர்சன். மனு வந்து ரொம்ப சாஃப்டாக தெரிவார், இப்படிதான் தெரிவார். அது சாஃப்ட் இல்லை. அது சத்தம் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர்லேயே தாங்காது. அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா சீன் மனு டென்ஸ் பர்சன், அதாவது ஒர்க்கில் அந்த மாதிரி பண்ணி எல்லாரையும் மெனக்கடை வச்சு எல்லாரையும் ஒர்க் பண்ண வச்சு எவ்ரிதிங் எவ்ரி நியூவான்சஸ் அந்த ஃபிலிம் அது வெரி கிளியர்லி சிசில்ட் ஆகிடும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாரையுமே வந்து சிறப்பாக அது மட்டும் இல்லை, எல்லாரும் பேரையும் சொல்லணும். அருள், நஜீவன், பிரசன்னா எல்லாருமே. அருள் வந்து தலையை பிச்சுக்கிட்டாருனாங்க. தலையில் எது இருந்தால் பிச்சுக்கலாம், ஒன்றும் ஏற்கனவே பிச்சுட்டீங்கன்னு தெரியல எனக்கு. என்ன அருள் தலை பிச்சுக்கிட்டாருன்னு தலையை பார்க்குறாங்க. அந்த அருள் கிரேட் கேமராமேன். அவர் அஜீவன் சொல்லவே வேண்டாம், அது எக்ஸ்ட்ராடனரி ஆர்டர். அண்ட் கதாநாயகன் தீபு, வெரி லவ்லி சாங். இதை பார்க்கும்போது நான் வந்து ஒரு காதல் காட்சி எனக்கு கொடுக்குறேன்னு வருத்தம் இருக்கு.
சரி பார்ட் 2 எடுக்கும்போது பண்ணிடலாம் ப்ளீஸ் நீங்கள் பார்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். எல்லாரும் நன்றி. பத்திரிகை அவர்கள் ஆர்வமாக அவர்கள் ரெடி பண்ணார். அமர்ந்திருக்குன்னு சொன்னாலே யூ ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இந்த ஃபிலிம். அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அனைவரும் பாராட்டுகின்ற படமாக அமையும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம்.